எஸ்பிஐ பிஓ வேக்கன்சிஸை பார்த்துட்டு நிறைய பேருடைய மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது. 3000 பிஓ வேக்கன்சிஸ் வரும்னு சொன்னீங்களே, இப்போல்லாம் எங்கடா போய் ஒளிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்குறீங்க. அண்ட் ஏன் இந்த வேக்கன்சிஸ் இவ்வளோ கம்மியாக இருக்குது, உடனே ஏன் ரெக்ரூட்மெண்ட் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நான் எப்போ அப்லோட் பண்ணேன்னு பார்த்துக்கோங்க, May 9. அண்டு இன்னும் சில சர்ச்சையான கொஸ்டின்ஸை நம்ம டெலகிராம் குரூப்பில் நம்மக்கிட்ட கேட்குறீங்க, அதையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். தெளிவான விளக்கம் கொடுத்துட்றேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ரேலியில் மார்க் டெஸ்ட் எக்ஸாம் இன்டர்ஃபேஸில் எக்ஸாம் லெவலில் கொடுத்துட்ருக்காங்க. லான்ச்சிங் ஆஃபராக உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. ஓகே, கண்டென்ட் உள்ள போகலாம். இந்த மாதிரி 3000 பிஓ வேக்கன்சிஸ் வரும் அப்படின்னு சொன்னவங்க லிஸ்ட்டில் என்னை சேர்த்தாதீங்க. நான் தெளிவாக உங்ககிட்ட சொன்னேன், ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் தான் பிஓக்கு வரும். ஏன்னா சேர்மன் ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொன்னார்னா, 3000 ஆஃபீஸர் பிஓ எல்பிஓ இது ரெண்டும் சேர்த்து தான் சொன்னார். எல்பிஓனா இங்கே சிபிஓ. ஸோ ஆல்ரெடி 2600 வேக்கன்சி சிபிஓக்கு வந்துருச்சு. எஸ்பிஐயில் 3000 வேக்கன்சிஸ் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் பியூர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. நிறைய கோச்சிங் சென்டர்ஸ் அண்டு எக்ஸாம் கோர்சஸ் விற்கிறவங்க அவங்க ஸ்ட்ராட்டஜிக்காக சொல்லக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் தானே தவறாது. இது ரியாலிட்டி கிடையாது. இதை நம்ம மே மாதம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம். அதனால் என்ன தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி கேட்க வேண்டாம். நான் 3000 வேக்கன்சிஸ் வரும்னு சொல்லவே கிடையாது. நான் உங்களுக்கு சொன்ன டேட்டா மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் என்ன சொன்னேன், இந்த டேட்டில் நோட்டிஃபிகேஷன் வரும், 2 வீக்ஸ் முன்னாடி 2 வீக்ஸ் கழிச்சு நோட்டிஃபிகேஷன் வரும், எக்ஸாம் டேட்ஸ்னு அப்படின்னு ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கூட அப்டேட் பண்ணால், அப்போ கூட நான் என்ன சொன்னேன், வேக்கன்சிஸ் எஸ்பிஐ பிஓக்கு நீங்கள் நம்ப முடியாது, எஸ்பிஐ கிளர்க்குக்கு தான் நீங்கள் வேக்கன்சிஸ் வரும். இந்த வீடியோ இன்னொரு டைம் நீங்கள் போய் பாருங்கள், எந்தெந்த எக்ஸாமுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படிங்கிறதே நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். ஓகே, டவுட் நம்பர் 2. இப்போ தான் எக்ஸாம் நடந்து முடிச்சு, அதுக்குள்ளே ஏன் சார் இன்னொரு ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு சில பேருக்கு டவுட்டு. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக நடந்த ரெக்ரூட்மெண்ட், டிசம்பரில் நடக்க வேண்டிய ரெக்ரூட்மெண்ட்டை ரீசெண்டாக தான் கண்டக்ட் பண்ணாங்க எக்ஸாம். ஸோ போன வருஷம் டிலே ஆனதுக்காக இந்த வருஷம் ஷெட்யூலை அவங்க டிலே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லைங்களா? ஸோ நேற்று நீங்கள் லேட்டாக எந்திரிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி நம்ம லேட்டாக எந்திரிப்போமா? இன்றைக்கி கரெக்ட் பண்ணாதே பார்ப்போம், அந்த மாதிரி தான். பட் ஆனால் 1 மந்த் இயர்லியாக இருக்குது, 1 or 2 months இயர்லியாக தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணியிருக்காங்க யூஸ்வலாக பண்ணக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்டை விட. பட் இது அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது நிறைய பேர் பிஸ்னஸாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அது உங்களுடைய ஒப்பீனியன், ஓகேங்களா? ஸோ இந்த பேட்டர்ன் எஸ்பிஐ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இனி ரீசன்ட் ட்ரெண்ட் அவங்க சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸருக்கு ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. பப்ளிக் செக்டர் எல்லாத்துலேயும் எல்பிஓ எடுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க சர்க்கிள் பேஸ்ட் ஆஃபீஸருக்கு யூஸ்வலாக ரொம்ப கம்மியான வேக்கன்சிஸ் 3 டிஜிட் தான் இருக்கும். இந்த டைம் 2600 வேக்கன்சிஸ் போகும்போதே அவங்க காஸ்ட் கட்டிங்க்காக பிஓவில் கை வைப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெரிஞ்ச விஷயந்தான். பட் இதை தெரிஞ்சோ தெரியாமலையோ சில மென்டாஸோ சில ஸ்டாஃப்ஸோ 3000 வேக்கன்சிஸ் வரப்போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு மேபி உங்களுக்கு படிக்க கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆஃபீஸர்ஸ்க்கு குறிப்பிட்ட சீட்ஸ் தான் ஒதுக்கியிருக்காங்க, அதில் பிஓக்கு இவ்வளோ தான், ஓகேங்களா? அண்ட் டிலேடு நோட்டிஃபிகேஷன் போன வருஷம் வந்ததுனால இந்த வருஷம் குயிக்காக ரெக்ரூட்மெண்ட் வந்த மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது. போன வருஷம் இந்த வருஷம் சீக்கிரமாக 1 month வந்திருக்கு. அதே சமயம் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு மேலே டிலேடு ரெக்ரூட்மெண்ட்டு. அப்போ ரெண்டும் கம்பைன் பண்ணி உடனே ரெக்ரூட்மெண்ட் வர்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளோதான். இது ஸ்கேம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ 2600 பேருக்கு ஆஃபீஸர் போஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க இல்லைங்களா, அப்போ அது இங்கே பிஓவில் தான் காம்பன்சேட் பண்ணி ஆகணும். ஸோ எஸ்பிஐ கிளர்க்கு எப்போ சார் வரும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட். ஸோ மார்னிங் தான் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ கொடுத்தேன். அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே, அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்டேட் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே பிஓ எக்ஸாம் எப்போ வரும் அண்டு கிளர்க்கு எக்ஸாம் எப்போ வரும் அப்படிங்கிற டேட்டாவை நான் கொடுத்துருந்தேன். அந்த டேட்ஸை நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் குரூப்லேயும் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த அந்த கம்ப்ளீட் வேக்கன்சி டீட்டெயில்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் எக்ஸாம் டேட்ஸ் எல்லாத்தையும் நான் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபைனல் டவுட், எதை சார் நான் நம்புறது? நீங்கள் இவ்வளோ வருஷமாக நீங்கள் ஒரு சோர்ஸஸ் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா? என்னுடைய காலண்டர் அப்டேட் பார்த்தீங்க, பார்த்துட்டு கண்டபடி கமெண்ட் செக்ஷனில் திட்டினீங்க. பட் நான் சொன்ன காலண்டர் அப்டேட் தான் வந்துச்சு. நீங்கள் என்ன தான் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணுவேன், நிறைய ஆங்கிளில் ட்ரை பண்ணி இது 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 அப்படிங்கிற மாதிரி அனாலிட்டிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுப்போம் ஒரு டேட்டாவை. ஸோ சில இப்போ இன்றைக்கி கூட நான் பார்த்தேன் ஒரு இடத்துல, அப்படியே நான் முந்தா நாள் ஒரு வீடியோவில் பேசினதை அப்படியே Ctrl+C அழுத்தி Ctrl+V அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காப்புல. எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணாமல் ஜஸ்ட் இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு, இதை பேசினா நமக்கு வியூஸ் வரும், நெகட்டிவாக பேசினா நமக்கு வியூஸ் வரும், நம்ம கோர்ஸை விற்றுக்கலாம், இந்த மாதிரியும் சில பேர் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ அவங்க பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ்க்கு நீங்கள் என்ன வந்து கமெண்ட் செக்ஷனில் திட்டினா அது தப்பு. ஓகேங்களா? நான் ஒரு விஷயங்களை தப்பாக சொல்லி அது நடக்காமல் போயிட்டு என்ன சொன்னால் நான் ஏற்றுப்பேன். ஓகேங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொன்ன கேலண்டர் அப்டேட்டும் வந்துருச்சு, அதே மாதிரி நான் சொன்ன வேக்கன்சிஸும் வந்துருச்சு, இதை எக்ஸ்பெக்ட் பண்ண வேக்கன்சிஸும் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ எல்லா விஷயங்களும் நான் சொன்ன மாதிரி தான் வந்தாலையும் தப்பாக உங்களை கைட் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க மார்க்கெட்டிங்காக அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இது வந்து சும்மா சூப்பராக இருக்குல்ல, 3000 PO வேக்கன்சிஸ் வருது, எஸ்பிஐலேருந்து 18,000 பேர் எடுக்கிறாங்க, 12,000 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும், நிறைய பேர் போய் அவங்க கோர்ஸ் வாங்கி படிப்பாங்க. அதுக்காக இது தப்பே கிடையாது. இது இப்போ இங்கே பாருங்க 18,000 வேக்கன்சிஸ் வருது அப்படிங்கும்போது போய் வாங்கி படிப்பாங்க. பட் அதில் உண்மைத்தன்மை என்ன, நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொன்னேன். ஆனால் நான் என்னமோ 3000 வேக்கன்சிஸ் இருக்கு மாதிரி சொன்ன மாதிரி அதை நீங்கள் வந்து இப்போ கம்மியாக வந்த மாதிரி என்ன வந்து அடிக்கிறீங்க. ஆக்சுவலாக 3000 வேக்கன்சிஸ் சொன்னவங்கள நீங்கள் போய் அடிக்கணுன்னாலும் அவசியம் இல்லை, பட் என்னை வந்து ஏன் அடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ஒரே டவுட். ஓகேங்களா? ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட் செக் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை. இவ்வளோ ப்ரெடிக்ஷனில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிருக்கா, எதுலேயும் நீங்கள் எனக்கு பாராட்டணுமோ சப்போர்ட் பண்ணணுமோ எந்த விஷயமும் தேவையில்லை. ஆனால் என்னை மட்டும் தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. அந்த கேலண்டர் அப்டேட் கொடுத்தும்போதும் சரி, இந்த வேக்கன்சிஸ் அப்டேட் கொடுத்தும்போதும் சரி, நம்ம ரெகுலர் ஃபாலோவருக்கு தெரியும் டெலகிராம் குரூப்பில் என்னை வச்சு எப்படி செஞ்சாங்கன்ட்டு. ஆனால் அந்த கேலண்டர் டேட் வந்த உடனே அவங்கெல்லாம் தலைமறைவிட்டாங்க, எங்கே போனாங்கன்னு தெரில. புரியுதுங்களா? ஸோ கொஞ்சம் என்னுடைய ஒர்க்கை செய்ய விடுங்க. இதுதான் என் ஒர்க்கு, நான் சொல்ல விரும்பல, பட் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு அனாலிட்டிக்ஸ், எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி, எக்ஸாம் அனாலிசிஸ், ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி, கண்டென்ட்டு, இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்த்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மூலிமா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்பென்ஸை கிளியர் பண்ண வைக்கிறேன். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் என்னை பாராட்ட கூட வேண்டாம், ஆனால் என்னை திட்டாமல் இருந்தீங்களானவே எனக்கு போதுமானது. ஓகேங்களா? ஸோ இதை தான் சொல்ல விரும்பினேன். யாருக்காச்சும் ஹர்ட் ஆகுற மாதிரியோ இல்லை நான் பேசுறது கிரிஞ்சாக இருந்தாவோ தயவு செஞ்சு என்னை மறிச்சிருங்க. பட் இதை வந்து நான் பேசி தான் ஆகணும், ஏன்னா எனக்கு வேலையே செய்ய விடல. 1 வீக் என்னை வேலையை செய்ய விடல, அந்த கேலண்டர் அப்டேட்லேயும் அந்த வேக்கன்சிஸ் அப்டேட்லேயும். ஸோ இப்போ எக்ஸாக்டாக நடந்திருக்கு. இப்போ நீங்கள் எங்கே போயிருப்பீங்க? இந்த மாதிரி தான் எனக்கு தோணும். இந்த மாதிரி அருவாயத்தை தேட முடியுமா அவங்கள? எங்கடா போனீங்க இப்போ அப்படின்னு நான் கேட்க முடியுமா? அப்போ என் ஒரு வாரம் என் வேலையை கெடுத்தீங்கல்ல. ஸோ நான் இப்போ யாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல டெலகிராம் குரூப்பில். பாசிட்டிவ் வந்தால் மட்டும்தான் பேசுறது, நெகட்டிவ் வந்தால் ஸோ ஓப்பனாகவே தெரிஞ்சுது. ஒரு சில பேர்லாம் வேணும் தான் வந்து கேட்குறாங்க. இனிமேல் அந்த மாதிரி நெகட்டிவ் ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் நம்புங்க, நம்பலைன்னா போய் யார் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் யாருக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய ரெகுலர் ஃபாலோவருக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள், எப்படி என்ன ஃபாலோ பண்ணி படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு சொல்லக்கூடிய தகவல். இதெல்லாம் என்ன என் வளர்ச்சி இருக்கக்கூடாது, இவன் சேனல் வியூஸ் போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க சில பேர் இருக்கீங்க, பொறாமை பிடிச்சிட்டு. உங்களுக்கு நான் சொல்லலை, உங்களுக்கு தான் பிடிக்கல என் கண்டென்ட்டை,
ஏன் வந்து பார்க்குறீங்க? புரியுதுங்களா? என் கன்டென்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு யார் கன்டென்ட் பிடிச்சிருக்கோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். யாருக்கு உங்களுக்கு ரிலையபிளாக இருக்கோ அவங்கள நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக ஏன் வந்து என்ன அடிக்கிறீங்க? என்னை ஃபாலோ பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் உங்ககிட்ட இருக்குல்ல. ஸோ நான் எதை சொன்னாலும் சரி வந்து கமெண்ட் செக்ஷன்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ எங்கே போயிட்டீங்க எல்லாம்? நான் சொன்ன எல்லாமே வந்துருச்சு. நான் ஏன் அன்னைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல, ரியாக்ட் பண்ணல வீடியோவில் அப்படின்னா, வெயிட் பண்ணேன். இப்போ எல்லாமே நடந்துச்சு. இப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? இதை நான் உங்களுக்கு நான் அப்பயே சொன்னேன். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லலை. இதை நான் சொல்கிறது என்னுடைய ஃபாலோவர்ஸ் நான் சொல்கிறேன். அவங்க எக்ஸாம் ரெடி ஆகணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். இந்த வீடியோவில் கூட நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஐபிபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ கிளர்க், ஆர்ஆர்பிபிஓ, ஆர்ஆர்பி கிளர்க், அதுக்கப்புறம் அந்த எல்பிஓ எக்ஸாம், ஐபிபிஎஸ்பிஓ. இந்த 6 எக்ஸாம் தான் நமக்கு டார்கெட் பண்ணக்கூடிய எக்ஸாம், ஹை வேக்கன்சிஸ் இருக்கக்கூடிய எக்ஸாம். அதுக்காக ரிமைனிங் எக்ஸாம்லாம் எழுதவே வேண்டாமா அப்படின்னு கிடையாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள். பட் ஹை பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாம் இதுதான், வேக்கன்சிஸ் அதிகமாக வரப்போகிற எக்ஸாம்ஸ். அதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்க வந்த இன்ஃபர்மேஷன். இதில் நீங்கள் ஏன் தேவையில்லாமல் வந்து மூக்க நுழைக்கிறீங்க அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. புரியுதுங்களா? இதை நீங்கள் இப்போ நான் இந்த 6 எக்ஸாம்ஸ்க்கு ஹை வேக்கன்சிஸ் வரும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் நம்பினா நம்புங்க. நம்பா காட்டிக்கு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. இங்கே வந்து டெலகிராம் குரூப்லேயோ எல்லா இடத்துலையும் கழகத்தை மூட்டிகிட்டு இருக்கக்கூடாது. எவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. இப்போ ஒரு 2-3 பேர் பிளாக் பண்ணி விட்டேன். இப்போ குரூப்பே பாசிட்டிவாக இருக்குது. தயவு செஞ்சு நீங்கள் யாருடைய ப்ரிப்ரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல. அடுத்தவங்க ப்ரிப்பேர் பண்ணுறத கெடுக்கிற வேலையை மட்டும் யாரும் பார்க்க வேண்டாம். ஓகேங்களா? இந்த வேக்கன்சி டீசெண்டான வேக்கன்சி தான். ப்ரிப்பேர் பண்ணால் க்ராக் பண்ணலாம். இந்த எக்ஸாமை க்ராக் பண்ணுறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை நான் டெலிவரி பண்ணுவேன். சீரியஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்டில் தான் நான் ஃப்யூச்சரில் கண்டென்ட் கொடுப்பேன். தேங்க்யூ.